ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்மளுடைய 12th வீக் கான்டெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த 7 winners யார் நம்ம இன்னைக்கு தான் செலக்ட் பண்ண போறோம். இது வந்து ஒரு லாங் வீடியோ, உங்களுக்கு எப்படி ப்ராசஸிங் எல்லாமே காட்டுற வீடியோ. இது ஷார்ட்ஸ்ல வந்து நேம் மட்டும் வாசிச்சு உங்களுக்கு காட்டிடுவோம். இந்த லாங் வீடியோல வந்து நீங்க நம்ம எப்படி வின்னர்ஸ் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க லைவா பார்க்க போறீங்க. இப்போ என்ன இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்மளோட கான்டெஸ்ட் பத்தின கொஸ்டின்ஸ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இதுல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேம், எனக்கு வரவே இல்லை, என்னோட நேம் அதுல இருக்கானே எனக்கு தெரியலையே அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க நேம் நீங்க வந்து எனக்கு ஒரு டைம் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க டீட்டெயில் வந்து இதுல வந்துடும். நீங்க வின் பண்ற வரைக்கும் இந்த டீட்டெயில் வந்து இது வந்து போகவே போகாது. நீங்களா வின் பண்ணும் போது மட்டும்தான் உங்களோட நேம் வந்து இது வந்து ரிமூவ் ஆகும். அது வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கான்டெஸ்ட் ஒர்க்ல வந்து நீங்க வீடியோல பாக்குறது கொஞ்சம் தான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 2 பேர் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கான்டெஸ்ட்டுக்காக. இதை உங்களுக்கு மேனுவலா நீங்க எங்களுக்கு அனுப்புற மெசேஜை வந்து நோட் பண்றோம், ஃபர்தரா அதுக்கு ரிப்ளை பண்றோம், அதை வந்து மேனுவலா சிஸ்டம்ல நோட் பண்றோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து இந்த குழுக்களோட ப்ராசஸ் கொண்டு வரோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. அதை வந்து நாங்க இன்னுமே ப்ராசஸை கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் இது போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எனக்கே நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணவங்களே எனக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேடம் என் நேம் வரவே மாட்டேங்குது மேடம், நீங்க என் நேம் வச்சிருக்கீங்களா இல்லையா மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்க என்கிட்ட தொடர்ந்து கேட்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குது. ஐயோ என்னடா இப்படி கேட்டுட்டே இருக்காங்களே, அவங்க நேம் இன்னும் வரவே இல்லையே அப்படின்ட்டு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு பர்த்டே இருக்கு மேம், நீங்க இந்த வாரம் என்ன செலக்ட் பண்ணி அந்த கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா தான் எங்க அம்மா கிஃப்ட் தர முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு ஃபுல் நல்ல ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. எப்படி சொல்றது, நம்மளால ஃபர்தரா வந்து எல்லாமே பண்றதுனால வந்துட்டு இதுல யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய லக்கு தான். நாங்களே சூஸ் பண்றது கிடையாது, இது அவங்களுடைய லக்கு தான். அவங்க இப்ப நான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு இருந்தாதான் வின் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. இதுதான் நான் மறுபடி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய வீக் இருக்கு நம்மளோட கான்டெஸ்ட். இதுல இருக்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் கிஃப்ட் கிடைக்கும். அது எந்த வாரம் உங்களோட நேம் வரும் அப்படிங்கிறது அவங்க லக்கு பொறுத்து. இப்போ நம்ம இந்த வாரத்தோட 7 winners யாருன்னு பாத்திரலாம். ஷீட்ஸ் வந்து இருக்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதை வேற நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறாங்க, இவ்வளோ ஷீட்ஸ் வந்துருக்கு, இது என்னைக்கு முடியும், எங்க நேம் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு. இன்னும் இதுல எவ்வளவு ஷீட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு கிஃப்ட் கன்ஃபார்ம் கிடைக்கும். சக்சஸ்ஃபுல்லா வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 12th வீக் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டபிளா நடத்திட்டு இருக்கோம். வின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கிஃப்ட் அவங்க வின் பண்ண அடுத்த நாளே நம்ம சென்ட் பண்ணிடுறோம். அவங்க ரிசீவ் பண்ணிட்டு எங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுவாங்க, சாரி ரொம்ப நல்லா இருக்குது மேம், கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்ல கூட ஒரு சில பேர் போட்டிருக்காங்க, நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீக்லி வின் பண்ற மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பேசிக்கிட்டே 3 ஷீட் எடுத்துட்டேன். ஒவ்வொன்றா எடுத்து வாசிச்சு காட்டிட்டு பேசலாம்னு நினைச்சேன். அதே மாதிரி பேசிட்டு மறந்து போய் 3 ஷீட் எடுத்துட்டேன். இந்த பேர் மட்டும் இப்ப வாசிச்சு காட்டிடுறேன். சந்தியா ஊட்டி நம்மளோட 12th வீக்கோட ஃபர்ஸ்ட் வின்னர் இவங்க. ரம்யா சென்னை செகண்ட் வின்னர். வர்ஷிகா சேலம் நம்மளோட 12th வீக்கோட தேர்ட் வின்னர் இவங்க. இப்போ இந்த பிசினஸ் வந்து நம்மளோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் மூலியமா வர கஸ்டமர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நம்மளோட குரூப்ல வந்து போஸ்ட் பார்த்துட்டு நமக்கு அவங்களுக்கு ஃபர்தரா வந்து பர்சனலா தேவைப்படுற சாரீஸோ அந்த மாதிரி வந்து அவங்களும் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த கான்டெஸ்ட் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அதிகமாவாங்க.
ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் உங்க மூலியமா. இப்போ 4th வின்னர் பார்க்கலாம். கங்கா வினோத், பெரம்பலூர். நம்மளுடைய ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம்பிள்ளை. இளம்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சிட்டி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இளம்பிள்ளையில வந்து சாரீஸ் மட்டுமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ற எல்லா சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் சாரீஸ் தான். ஸோ நம்ம கிட்ட வந்து நீங்க சாரீ வாங்கும் போது உங்களுக்கு வெளியே மார்க்கெட்டை கம்பேர் பண்ற போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் ரேட்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேற இடத்துல வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து 12th வீக்கோட 5th வின்னர் பானு, சென்னை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஏன்னா பாருங்க நேம் வந்து கையில எழுதியிருக்கோம், நம்ம பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்தவங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எப்படா வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீக் வின் பண்ற வின்னர்ஸ் வந்து நம்மளோட வீடியோட கமெண்ட்லயும் சரி இல்ல ஷார்ட்ஸோட கமெண்ட்லயும் சரி கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. அப்போதான் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். ஷாஹிரா பானு, காரமடை. இவங்க வந்து 6th வின்னர். இப்போ நம்ம 12th வீக்கோட லாஸ்ட் வின்னர் யாருன்னு பார்க்க போறோம். உள்ள அந்த ஒரு ஷீட் எடுக்கலாம். சரவணன் அபிநயா, அருப்புக்கோட்டை. இவங்க வந்து நம்மளோட 12th வீக்கோட லாஸ்ட் வின்னர். ஸோ இந்த வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 வின்னர்ஸ்க்கு அவங்களுடைய சாரீ கிஃப்ட் சாரீஸ் எல்லாமே வந்து நம்ம நாளைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நம்ம பிரியம் டெக்ஸ் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வின்னர்ஸ் வந்து நாங்கள் எப்படி வந்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7 வின்னர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபர்தராக வந்து இன்னைக்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மாதிரி 12th வீக் கான்டெஸ்ட்ல வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமா வந்து வாங்கிக்குவோம். வாங்கிட்டு அவங்களுக்கு பார்சல் வந்து நாளைக்கே போட்டுருவோம். நாளைக்கு போட்டுட்டு நாளைக்கு ஈவினிங்கே வந்து அவங்களுக்கு பார்சல் பிக் ப்ளஸ் வந்து ட்ராக்கிங் சென்ட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு 2 days ரிசீவ் ஆகிடும். அவங்களுக்கு 2 days அவங்களுக்கு கிஃப்ட் சாரீஸ் ரிசீவ் ஆகிடும்.